வணக்க மக்களே, துளசி இலைகள்ல காணப்படக்கூடிய ஆரோக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இந்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் துளசி செடிகள் வளர்க்கப்படுது. ஸோ மூலிகைகளுடைய அரசி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த துளசி செடியில பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல் போன்றவற்றிலிருந்து துளசியானது மிக சிறந்த ஒரு மருந்தா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. துளசி பாரம்பரிய விஷயங்களுக்கும் சரி, நிறைய வாஸ்து பார்க்கக்கூடிய அந்த நன்மைகளுக்கும் வந்து பெரியவர்களால் இன்றளவும் நம்பப்படுது. எனவே இந்திய மரபுகள்ல இந்த செடிக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. இந்தியாவில் சளி இரும்புகளுக்கு இந்த அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயமா துளசியை பயன்படுத்துறாங்க. துளசியில இருந்து பெறப்படக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய், அழகு சாதன தயாரிப்பு, தோல் பராமரிப்பு, வாசனை திரவியம் மற்றும் ஷாம்பு தயாரிக்கவும் வந்து பயன்படுது. இத்தகைய புனித தன்மை கொண்ட மூலிகையில வைட்டமின்கள், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் இருக்கு. இதுல கணிசமான அளவு புரதம் மற்றும் நார் சத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவை இரண்டும் நல்ல ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது. துளசி இலைகள் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் நோய் வருவதை தடுப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு இயற்கை வழியாகவும் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூலிகை பல உபயோகத்திற்கு மருந்தாக பயன்படுது. உபாதைகளை தீர்க்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஆயுர்வேதத்தில் துளசி மிகவும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குது. சமீபத்திய ஆய்வுகளில் துளசியில் மேலும் பல நன்மைகள் இருக்குது. ஸோ துளசியே பல வகைகள் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து துளசி சின்ன சின்ன இலைகளாகவும் பெரிய இலைகளாகவும் கருப்பு துளசி அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ முதல் விஷயம் என்ன? மன அழுத்தத்தை போக்கக்கூடிய துளசி. துளசியானது மன அழுத்தத்திற்கு எதிரான குணங்களை கொண்ட ஒரு இயற்கை மூலிகை ஆகும். எனவே ஒரு நபர் வந்து மன அழுத்தம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கவலை போன்ற நிறைய பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கப் துளசி டீயை பருகினா புத்துணர்ச்சி தானாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துளசி இலைகளை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. அடுத்த விஷயம், தொற்றுகளுக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் உடலை ஏற்படக்கூடிய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. துளசியில நீண்ட காலமா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குங்க. மேலும் இவை ஒரு சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இதுல வந்து தொற்று நோய்கள், தோல் நோய்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் காணப்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம், செரிமான அமைப்பை மேம்படுத்துதல். துளசி செடியானது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதா அறியப்படுது. அதனால அது செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வயிறில் வந்து பொறுமல், வயிறு கசப்பு, வயிறு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செரிமான அமைப்பு தான் அதற்கு காரணம். ஸோ செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க ஒவ்வொரு சத்தும் வந்து இந்த ஒரு துளசியில் இருக்குது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். அடுத்த விஷயம், உடல் எடையை குறைக்க உதவுறது. துளசி ஜீரண உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் உடல்ல இருந்து நச்சுகளை வெளியேற்றி உடல் எடையை குறைக்குதாங்க. இது உடல்ல வளர்சிதை மாற்ற விகிதத்தை துரிதப்படுத்துது. இது உடல்ல கொழுப்பையும் வந்து எரிக்கும் செயல்முறையை மேலும் வந்து துரிதமாக்குது. ஸோ உடலை வந்து குறைக்கணும், தொப்பையை குறைக்கணும், இந்த மாதிரியான முயற்சியில் இருப்பவங்க தொடர்ந்து துளசி இலைகளை வந்து சாப்பிட்டுவாங்க. ஸோ துளசி போட்டு டீ குடிக்கிறதோ, துளசியை வந்து நம்ம தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும், ஆரோக்கியமான ஒரு முறையில் உடல் எடையை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரக கற்களை கரைக்குமா துளசி. துளசி ஒரு சிறந்த நச்சு எதிர்ப்பு பொருள். எனவே சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிறுநீரக கற்களுக்கு காரணமாக யூரிக் அமிலத்தின் அளவை குறைக்கும். ஸோ அந்த கற்களை கரைக்கக்கூடிய ஒரு விஷயமும், அந்த ஒரு சிறுநீரகத்தின் வலி, இந்த மாதிரி வயிற்று வலி அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குறைக்க ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயத்த பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த துளசியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீரிழிவு நோயை எதிர்த்து போராட இது வந்து உதவுது. துளசி தேநீர் டைப் 2 நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது. நீரிழிவு நோயை நிர்வகிப்பதற்கும் இது வந்து ஒரு மிகவும் விருப்பப்படக்கூடிய மூலிகை டீக்கள்ல ஒன்றாகும்.
இந்த மூலிகை டீ நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வந்து வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீரிழிவு நோயை எதிர்த்து போராட அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பயன்படுத்தணும், இந்த ஒரு துளசி டீயை பயன்படுத்தணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் பல் மற்றும் வாய் ஆரோக்கியம். பல்குழி அப்படின்றது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பொதுவான பல் பிரச்சனை. நல்ல செய்தி என்ன அப்படின்னா, துளசியில வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்கு. அவை வாயில பாக்டீரியா மற்றும் கிருமிகளை எதிர்த்து போராடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பல் மற்றும் வாய் ஆரோக்கியம். ஒரு சிலருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து டெய்லி இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது வந்து. ஸோ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 துளசி இலைகளை வாயில் போட்டு நீங்கள் மென்று கொண்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோல் மற்றும் முடியோடைய நன்மைகள். ஸோ துளசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இது வயது முதிர்வு அறிகுறிகளை எதிர்த்து போராடுது. இது உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய அரிப்புகளை குறைப்பதோடு முடி உதிர்தலை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தோல் மற்றும் முடியோடைய நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய வகைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலாக வந்து இந்த துளசியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரும பராமரிப்பு. துளசி பேஸ்ட் வந்து சருமத்தில் ஏற்படக்கூடிய கரைகள் மற்றும் முகப்பருப்புகளை வந்து பார்த்திங்கன்னா போக்க வல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால முக சுருக்கங்களை போக்கி சரும பிரச்சனைகள் வந்து அதை வராமலும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியமான சருமத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் இது வந்து அடங்கும். அடுத்த விஷயம் தோல் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறது. துளசியில துத்தநாகம் மற்றும் வைட்டமின் சி ஆகிய 2 கூறுகள் இருக்கு. அவை தொற்று நோயை எதிர்த்து போராட உதவுது. துளசி இலைகள் அல்லது துளசி டீயை தினமும் உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் துளசி டீயை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எனவே மக்களே, துளசியில வைட்டமின்கள், தாதுக்கள், பைட்டோ நியூட்ரியன்கள், புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களை சிறந்த மூலமாகும். ஸோ சிறப்புமிக்க துளசியை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுனால நிறையவே நன்மைகளை பெற முடியும், நிறையவே வந்து உயிர் சக்திகளை பெற முடியும். ஸோ இதோடைய மதிப்புகளை தொடர்ந்து நம்ம வந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்களை தொடர்ந்து கேட்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து அதோடைய ஊட்டச்சக்திகளோட நம்ம வந்து இந்த ஒரு பதிவை நம்ம என் பண்ணிடலாம். ஸோ ஆற்றல் வந்து இதில் இருக்குது. கார்போஹைட்ரேட்கள், புரதம், ஊட்டச்சக்தி இந்த மாதிரி நிறைய இருக்குது. உடல் எடையை குறைக்க விரும்புவோர் தொடர்ந்து வந்து துளசி டீயை பயன்படுத்திட்டு வாங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய தகவல்களை தொடர்ந்து கேட்கலாம். நன்றி மக்களே.